பாகிஸ்தானின் முன்னாள் அதிபர் முஷரஃப் அவர்கள் பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனைக்கு இன்று அதிகமாக பதற்றமுடன் காணப்படுவதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பிரதம அமைச்சர் மோடி அவர்களும் என்று சொல்லியிருக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறார், சரித்திரத்தை திரும்பி பாருங்கள், கிழக்கு பாகிஸ்தானில் என்ன நடந்தது என்று. ஆக பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை சுதந்திரத்திற்கு முன்பே இருந்து ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனை. இன்னும் சொல்ல போனால் இந்த பதற்றம் குறைந்து இருக்கிறது என்றும் இந்தியாவின் தலை நிமிர்ந்திருக்கிறது என்றும் இந்திய வீரர்கள் அவர்களை நேரடியாக எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்பதும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் மோடி அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில்தான். அதனால் இன்று பாகிஸ்தான் பிரச்சனை தீவிரவாதத்திலிருந்து மீண்டெடுக்கப்பட்டு நமது நாடு பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில், மரியாதைக்குரிய மோடி அவர்களின் ஆட்சியில். பெர்வேஸ் முஷரஃப் அவர்கள் சொல்லுகிற கருத்துக்களை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், திரு மோடி அவர்கள் இந்திய பிரதமரான பிறகுதான் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே பிரச்சனை என்று சொன்னால் அது வரலாற்றை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் வேண்டுமென்றால் ஏற்றுக்கொள்ளலாமே ஒழிய வரலாற்று உண்மைகளை தெரிந்தவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லா காலகட்டத்திலும் பாகிஸ்தான் ஒரு விரோத மனப்பான்மையோடு, ஒரு எதிரி மனப்பான்மையோடு தான் நடந்து வருவதை நாம் பார்க்கிறோம். இதற்கு மோடி அவர்களை மட்டுமே காரணம் சொல்வது என்பது சரியாக இருக்காது என்று நான் எண்ணுகிறேன். ஒருவேளை மோடியினுடைய நடவடிக்கைகளிலே இன்னும் மெச்சூரிட்டி, அதாவது இன்னும் ஒரு முதிர்ந்த தன்மை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது வேறு விஷயம். ஆனால் பாகிஸ்தானோடு உள்ள உறவுகளுக்கும் அவர்கள் அடிக்கடி நடத்துகின்ற இந்த தாக்குதலுக்கும் மோடியினுடைய அணுகுமுறை காரணம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு முழுக்க முழுக்க காரணம் பாகிஸ்தானுடைய இராணுவம். அந்த இராணுவத்தை ஒரு காலத்தில் வழிநடத்திய பெர்வேஸ் முஷரஃப் இதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம். கார்கில் போர் வருவதற்கு அவர் ஒரு முக்கியமான காரணம் என்பதையும் அன்றைய பிரதமர் நவாஸ் ஷெரீப் அவர்களுக்கு தெரியாமலேயே அந்த முயற்சிகள் நடந்தன என்பதையும் வரலாற்று குறிப்புகளிலே பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். பெர்வேஸ் முஷரஃபை போன்றவர்கள் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களோடு ஒரு உறவு வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்ற போது கூட அதை வராமல் தட்டி சென்ற வரலாறும் திரு பெர்வேஸ் முஷரஃப் அவர்களுக்கு உண்டு.